அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாதம் சந்திர தரிசனம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அமாவாசைக்கு மறுநாள் வரும் வளர்பிறை 3ஆம் பிறை சந்திரனை தரிசிப்பது சந்திர தரிசனமாகும். இவற்றை தரிசனம் செய்வதனால் தீராத நோய்களை நீக்கி மன அமைதி, ஆயுள் விருத்தி மற்றும் செல்வ செழிப்பை தரும். சிவனின் தலையில் இருக்கும் சந்திரனை மாலை நேரத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் முற்பிறவி பாவங்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனக்கஷ்டங்கள் நீங்கி நிம்மதியும் உண்டாகும் என நம்பிக்கையாகும். மனதிற்கு அதிபதியான சந்திரனை தரிசிப்பதனால் மனக்குழப்பங்கள் நீங்கி மன உறுதி தெளிவு பிறகும். வளர்பிறை சந்திரனை பார்ப்பது கண்பேர்வை கோளாறுகளை நீக்கி ஆயுளை விருத்தி செய்யும். 3ஆம் பிறை தரிசனம் வருமானத்தை அதிகரித்து செல்வ வளத்தை பெருக்கும். முன்னோர்களின் ஆசி மற்றும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும். பாவங்கள் விலகும். இதனால் சந்திரனை வழிபட வேண்டும். சந்திர தரிசன சிதை, சந்திர தோஷம் மற்றும் மன ரீதியான பாதிப்பு உள்ளவர்கள் இந்த நாளில் வழிபாடு செய்வது சிறப்பம்சமாகும். மாலை நேரத்தில் சுத்தமான நீராடி வெள்ளை உடை அணிந்து வளர்பிறை சந்திரனை தரிசனம் செய்து பால் அல்லது வெள்ளை நிற உணவுப் பொருட்களை நிவேதனம் செய்து வழிபட வேண்டும். முடிந்தால் சிவ வழிபாட்டையும் செய்து தாராளமாக வழிபடலாம். குறிப்பாக சந்திரனை மனோகாரகன் என அழைப்பதுண்டு. சந்திரனே மனதிற்கும் உடலுக்கும் அதிபதி. ஜாதக கோளாறு, கிரக தோஷம், பேச்சு, நோய் தொற்று என நம் மனம் மற்றும் உடல் ஆயுளை பாதிக்கும் விஷயங்களே நிறைய உள்ளன. இவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும் சக்தியை 3ஆம் பிறை என்று சந்திரன் அளிக்கிறார். 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் வருமானம், செல்வம் செழிப்பு உண்டாகும். 3ஆம் பிறை பார்க்க முடியாவிட்டால் வீட்டில் பரம்பொருள் சிவபெருமானுடைய வழிபாடு செய்யலாம். சிவன் தலையில் இருக்கும் சந்திரனை இன்று தரிசனம் செய்வதன் மூலம் மனதிற்கு நல்ல சிறப்பம்சத்தை தர வல்லது. மனதில் களங்கமில்லாத தூய பக்தி கொண்டவர்களை சிவன் தலையில் வைத்து கொண்டாடுவர் என்பதை இதன் மூலம் உணர்த்துகிறார்கள். ஆகவே 3ஆம் பிறை பார்ப்பது நல்லது. சந்திர தரிசனம் செய்வதனால் ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி கண்டிப்பாக நமக்கு உண்டாகும். குறிப்பாக 3ஆம் பிறை சந்திர தரிசனம் என்பது மாபெரும் சிறப்பம்சத்தை உடையது. முக்கியமாக இந்த செவ்வாய்க்கிழமை அம்மனை வழிபட அனைத்தும் கிடைக்கும். அதுபோல இந்த சந்திர பகவானை வழிபட அனைத்து விதமான நல்லதும் நடக்கும். மதுராபுரி அம்பிகை மாலையை சொல்லி அம்மனை வழிபடுதல் கூடுதல் சிறப்பம்சத்தை தரவல்லது. சந்திரன் என்பவர் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை போக்குவர். மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் அவர்கள் நமக்கு அந்த தெளிவு பெருப்படுத்த நல்லதாகும். ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திர பகவானை மனோகாரகன் என்பார்கள். அதனால் சந்திரனுக்குரிய பௌர்ணமி, தேய்பிறை திதி முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதேபோல் அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் பிறை நாளில் சந்திரனை தரிசனம் செய்து வழிபட்டால் மனக்குழப்பங்களுடன் முற்பிறவியில் செய்த பாவங்களும் தீருவதாக ஐதீகம். முக்கியமாக இது மாபெரும் சிறப்பம்சமாகும். அமாவாசைக்கு அடுத்து வரும் 3ஆம் நாளை 3ஆம் பிறை என்கிறோம். வானில் தோன்றும் 3ஆம் பிறை நிலவை தரிசிப்பதையே பிறை காடுதல் என்கின்றனர். பஞ்சாங்கத்திலும் கேலண்டரிலும் 3ஆம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசனம் என்று குறிப்பிட்டுள்ளனர். சிவன், பார்வதி, விநாயகப் பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகவும் காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதே பெரியவர்கள் அதை காண வேண்டும் என கூறுகிறார்கள். தட்சனின் சாபத்தால் தனது 16 கலைகளையும் இழந்தான் சந்திரன். தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்தார். தட்சனின் சாபத்தால் உருவாக்கும் சந்திரனின் தேகநிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தனர். அவரின் 27 நட்சத்திர மனைவியர் உடனே தங்களின் தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினர். தட்சனோ தனது அறியாமையால் அளித்த சாபத்தால் தனது புண்ணியம் அனைத்தும் குறைந்து விட்டது என்றும் தன்னால் சாப விமோச்சனம் அளிக்க முடியாது என்றும் கூறுகிறார் தட்சன். இறுதியில் 27 நட்சத்திர மனைவியரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தனர். சந்திரனின் தவத்தை மெச்சிய நம்முடைய பாரம்பரிய சிவபெருமான் அவர்கள் தன் தலைமுடியில் 3ஆம் பிறையாக அமரும் பேறு பெற்றார் சந்திர பகவான்.
சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனையும் அடைய முடியும் எனும் கருத்தை வலியுறுத்துகின்றது இந்த பிறை. இதை வைத்துதான் 80 வயது நிறைவுற்றவர்களை 1000 பிறை கண்டவர் என்று கூறி சதாபிஷேகம் செய்து கொண்டாடுகிறார்கள். அவ்வளவு சிறப்பு சந்திர பகவானின் இந்த தரிசனங்கள். அமாவாசையை அடுத்து வரும் 3ஆம் நாள் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் 3ஆம் பிறை மிகவும் விசேஷமான ஒன்றாகும். குறிப்பாக சித்திரை மாதம், வைகாசி மாதம் மற்றும் மாசி மாதங்களில் வரும் இப்பிறையை கண்டால் ஓராண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக கார்த்திகை, மார்கழி மாதங்களில் வரும் 3ஆம் பிறையை கண்டால் சகல தொல்லைகளும் நீங்கும். காலை வேளை பிரம்ம முகூர்த்தமாகும். அதாவது 4 மணியிலிருந்து 6 மணி உள்ள நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாகும். மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தமாகும். எனவே அந்த வேளையில் சந்திர தரிசனம் செய்து விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும். திருமணமானவர்கள் தம்பதிகள் சகோதரராக சந்திர தரிசனம் செய்யலாம். திருமணமாகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து 3ஆம் பிறையை தரிசிக்கலாம். இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும். 3ஆம் பிறையை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ வழிபாடு செய்வதும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து வழிபடுவதும் சிறப்புக்குரியதாகும். 3ஆம் பிறை சந்திர தரிசனம் காண்பது சிவபெருமானின் சிரசையை நேரில் தரிசனம் செய்ததற்கு சமமானதாக கருதப்படுகிறது. தொடர்ந்து 3ஆம் பிறையை தரிசனம் செய்து வருபவர்களுக்கு வாழ்வில் வற்றாத செல்வத்தை, அதாவது செல்வ வளத்தை பெரும் பாக்கியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. முக்கியமாக இந்த சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு திருமண பேராக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், பண கஷ்டத்தில் இருப்பவர்கள் சிவ வழிபாடும் சந்திர வழிபாடும் செய்து வந்தால் நம்முடைய மன தெளிவு பெற்று முகம் பொலிவாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.